ஓம் சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. திருவாதவூர் அருள்மிகு மாணிக்கவாசகர் திருக்கோயில் 93ஆம் ஆண்டு ஆனி மக விழா. திருவாசகத்தேனை சுரந்து அருளிய அருள் தரும் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அவதரித்த திருவாதவூர் திருத்தலத்தில் மாணிக்கவாசகர் பிறந்த வீட்டில் மாணிக்கவாசகர் சித்தி பெற்ற திரு நட்சத்திரமான ஆனி மக நட்சத்திரம் அன்று ஆனி மக விழா நன்னாளாகிய நாள் பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் திருவாதவூர் அருள்மிகு வேதநாயகி சமேத திருமறை நாதர் ஆலயத்திலிருந்து மாணிக்க வாசக பெருமான் புறப்பாடாகி பிறந்த வீட்டுக்கு எழுந்தருளினார். அவரை வரவேற்று மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 93ஆம் ஆண்டு ஆணிமக விழாவில் அடியேனும் கலந்து கொண்டு ஆனந்தம் அடைந்தேன். இந்த விழாவின் நேரடி லைவ் டெலிகாஸ்ட் மலேசிய மீனாட்சி குழுவினருக்கு திருவாதவூரிலிருந்து அடியேன் செல்போன் மூலமாக வீடியோ ஒளிப்பதிவு செய்து வழங்கினேன். மலேசிய மக்கள் இந்த ஒளிபரப்பை கண்டு பேரானந்தம் அடைந்து நன்றியோடு அடியேனை பாராட்டி வாழ்த்தினார்கள். திருவாதவூர் அருள்மிகு வேதநாயகி சமேத திருமறைநாதர் கோயிலிலிருந்து மாணிக்கவாசக பெருமான் உற்சவ மூர்த்தியாக புறப்பட்டு மாணிக்கவாசகர் பிறந்த இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஊர்வலமாக அருள்மிகு மாணிக்கவாசக பெருமான் உற்சவமூர்த்தியாக அவர் பிறந்த இல்லத்தில் வந்தடைந்தார். அங்கு மாணிக்கவாசகருக்கு ஆரத்தி காண்பித்து ஆனந்தமடைந்தோம்.
மாணிக்கவாசக பெருமான் உற்சவமூர்த்தியாக திருவாதவூர் பெரிய கோயிலிருந்து புறப்பட்டு அவர் பிறந்த இல்லமான மாணிக்கவாசகர் திருக்கோயிலை வந்தடைந்தார். அங்கு அவர் மாணிக்கவாசக பெருமான் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளினார். அங்கு வந்திருந்த சிவபக்தர் ஒருத்தரின் தோள்பட்டையில் திருவாதூர் அடிமை என்று எழுதியிருந்தது. அடியேனுக்கு நெல்லிக்கனி பிரசாதமாக அந்த நேரத்தில் வழங்கப்பட்டது. ஆனந்தமாக திருவாதூர் அங்கிருந்து உற்சவமூர்த்தி மீண்டும் புறப்பட்டு திருக்கோயிலை வலம் வந்து கோயிலை வந்தடைந்தார். மாணிக்கவாசகர் உற்சவமூர்த்தி பெருமான். கூட்டமாக போனார் மாணிக்கவாசகர். இந்த பிறவி அவன் அருளால் கிடைச்சிருக்கிறது. அவனுக்காக நாம் செய்து அவனோடு கலந்து விட வேண்டும் என்பதே இலக்காக இருக்கும். அது என்னைக்காவது இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்து எட்டுதான்னு பார்ப்போம். எட்டு அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனோடு கலப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுப்பதற்காகவே என்பதை மனம். வேற எதுக்காகவும் இல்லை. நாம் ஊடு கட்டுறதுக்காகவோ பங்களா கட்டுறதுக்காகவோ அப்படி இருக்கிறதுக்காகவோ இப்படி கட்டுறதுக்காகவோ அதுக்காக நம்மளை இந்த வாழ்க்கைக்கு நாம் வரல. நாம் பற்ற வேண்டியவனை பற்றுவதற்காக வந்திருக்கோம். அதுதான் இலக்கு. அதுக்கு போகிற வழியில் அப்படி சின்ன சின்ன பயன் இதுக்கு பேர் இடையிடையே வருகிற பயன்கள். நமக்கு முழுமையான பயன் அவனை பற்றுவது தான். போகிற வழியில் சும்மா போன ஏன் போவானே, அப்படியே இதை கொஞ்சம் சாப்பிடுப்பா, அதை கொஞ்சம் சாப்பிடுப்பா, அதை கொஞ்சம் சாப்பிடு, அப்படி கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டே போ. ஆனால் அனுபவம் நமக்கு அதுதான். இது சிவமே அனுபவத்துக்குரிய பொருள். மற்றதெல்லாம் இடைப்பயன்கள். அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படின்னு நீங்கள் உணரணும். உணர்ந்தீங்கன்னா தானுங்க இந்த வாழ்க்கை வணக்கத்துக்குரியதாக இருக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, புறப்பருக்கும் பின்யகந்தன் பெய்கழல்கள் வெல்க. சந்திரனை தேய்த்தருளி தக்கல் வேள்வியினில் இந்திரனை தோள் நெறித்திட்டு எச்சல் தலை அறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல்தகத்து சிந்தி திசை திசைய தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் புடை சூழ்த்தென்னல் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான் அம்மானாய். திருவாசகம்.
மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் நாடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனேன். நம் மாணிக்கவாசகப் பெருமான் அவதாரம் செய்த திருவாத ஊரில் மதுரை ஆண்டு முழுவதும் நாள்தோறும் 365 நாட்களும் திருவாசகம் முற்றோதல் வழிபாடு செய்வதற்காக திருவாசக அரங்கமும் அமுதுகூடமும் திருவாத ஊரில் திருவாசகம் முற்றோதல் வழிபாடு செய்ய வருகை தரும் அடியார் பெருமக்களுக்கு முந்தைய நாள் இரவு தங்குவதற்கும் காலையில் சிவபூஜை செய்வதற்கும் திருவருள் திருவமுது 3 வேளைகளும் இரவு காலை மதியம் ஏற்பாடுகள் செய்யப்பெற்றுள்ளன. சிவனடியார் திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களும் திருவாச முற்றோதல் குழுக்களும் தங்களுக்கு வாய்ப்பு உள்ள தேதியை விரைந்து முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்பதிவு செய்ய அழைக்கவும் 8122338989. இந்த நிகழ்ச்சிக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. சார் பையறங்க சார் பையறங்க கீழே பார்த்தாருங்க சார். நன்றி நன்றி. தேங்க்யூ.